ஹாய் கைஸ், வெல்கம் பேக் ஸ்மால் பாஸ். ஸ்மால் பாஸ்ல 2 வயக்கார் வந்திருக்காங்க. இப்போ பிக் பாஸ்ல 4 வயக்கார் வந்து ஷோவை தெருக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸ்மால் பாஸ்ல 2 வயக்கார் வந்து ஷோவை தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸ்மால் பாஸ் எப்படி போகுதுன்ட்டு அதை நீங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க. அங்க பிக் பாஸ்ல எப்படியோ 2 காதல் ஜோடிக்குதோ அதே மாதிரி இங்கே 2 காதல் ஜோடிகள் இருக்கு. ஸ்மால் பாஸ்ல 2 காதல் ஜோடிகள் இருக்கு. இதுல இது ஒண்ணு. இந்த காதல் ஜோடி தனி, இந்த காதல் ஜோடி அண்ணா தங்கச்சி காதல் ஜோடி. ஸ்மால் பாஸ் பிரபான்ற இந்த ஒரு கான்டெஸ்டனுக்கு நீங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு தண்டனகாலம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்குள்ள அவங்க காதலியான ஜில்லால நீ பேசாம என்னால இருக்க முடியல, நீ பேசி உன் வாய்ஸ் கேட்காம என்னால இருக்க முடியல அப்படின்ட்டு பின்னாடி போய் நீ பேசுடா கிரிக்கெட் ஸ்மால் பாஸ் சொன்னதை பிரபா கடைப்பிடிச்சிட்டு இருந்தாரு. அதை பார்த்து அவங்க காதலி இவன் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி நான் வந்து ஷோ விட்டு போறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவங்க போனது யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள்ல வந்து எல்லாரும் எங்க ஜில்லுன்னு கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்மால் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு, ஜில்லு வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, இனி வர மாட்டாங்க. அதனால இந்த வீட்டுல இருக்க முடியா போயிட்டாங்க அப்படின்னு ஸ்மால் பாஸ் அறிவிச்சிட்டாரு. ஜில்லு வெளியே போனது காரணம் பிரபா தான். இந்த ஸ்ருதின்ற இந்த ஒரு கண்டஸ்டன் ஆணித்தரமா ஒன்னால போயிட்டா அப்படின்ட்டு எல்லாத்துக்கூடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஜில்லு போன அந்த ஒரு சோகத்துல இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள ஸ்மால் பாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா வைல்ட் கார்டை இப்ப இறக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கண்டஸ்டன்ட உள்ள இறக்குறாங்க. இந்த கண்டஸ்டன் வந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா ஜில்லு வெளியே போயிட்டாங்க, நாங்க அந்த சோகத்துல இருக்கோம், நீங்க இப்ப வந்து இந்த கண்டஸ்டன் இருக்கிறீங்க, வேற ரொம்ப ஓவரா பண்றா அப்படின்ட்டு எல்லாருமே செம்ம கான்ல இருந்தாங்க. யாருமே பேசல. இந்த செஞ்சியும் மட்டும் பொண்ணு செம்ம பீஸா இருக்கு, செம்ம ஃபிகரா இருக்கு அப்படின்ட்டு ஒழுங்கிட்டு பார்த்துட்டு இருந்தான். அடுத்த ஒரு கண்டஸ்டன்டா பெயிட்டா இருக்கிருக்காங்க. த ஒன் அண்ட் ஒன்லி ஷோவை தரமாட்டமாக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன் ஓட்டேரி நிறைய அவர்களை உள்ள இருக்கிருக்காங்க. ஓட்டேரி நிறைய வந்ததுக்கு யாருக்குமே இந்த பைத்தியாரும் யாரையா உள்ள ஓட்டாது அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டாங்க ஸ்மால் பாஸ்ட. ஓட்டேரி நிறைய வந்ததுக்கு அப்புறம் எல்லா கண்டஸ்டனும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இவன்னா அவங்கள விட்டீங்க அப்படின்ட்டு இவனை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே காண்டாயிட்டாங்க. இவனும் வந்துட்டான், என்னன்னா சேட்டை காட்ட போறான், என்னன்னா பண்ண போறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 துருவங்களும் சந்திக்க ஆரம்பித்த நேரங்கள் அது. இரு துருவம் ஒரு துருவமானது, ஒரு துருவம் இரு துருவமானது அப்படின்ற மாதிரி 2 துருவங்களும் சந்திக்கக்கூடிய நேரத்துல 2 பேரும் மாத்தி பார்த்துக்கிட்டாங்க கிஸ் அடிக்கிற மாதிரி. வந்த உடனே 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நான் வந்தது உன்னை வெளியே அமுச்சுடதாண்டா அப்படின்ட்டு ஊட்டி சொல்ல, நான் உன்னை வெளியே அனுப்பாம விட மாட்டேன் அவனுக்கு பதிலுக்கு பேச ஓட்டேரி சிவா இதை கேட்டுட்டு கழுத்து பிடிச்சி கவிதை கோபால தள்ளி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சோபால் நைட் நேரம் படுக்க போகும்போது மேல வந்து கவிதை கோபால் படுத்துட்டு இருந்தாரு. கவிதை கோபால் படுத்துட்டு இருக்க சொல்ல, நானும் வந்து சோப்பால தான் நான் படுப்பேன் அப்படின்ட்டு யார் ஓட்டேரி நிறைய வந்து நீ இறங்கி கீழே போடா அப்படின்ட்டு சொல்ற மாதிரி அடிச்சு கீழே நவுத்தி விட்டு அதான் சோபா மேல போட்டுப்பா அப்படின்ட்டு ஓட்டேரி நிறைய படுத்துட்டாரு. இதா பார்த்த கீழே செஞ்சியமுத்துன்றவர் என்ன பண்ணார்னா, ஏன்டா அவனை அடிச்சு கீழே தொடுத்துற, அவனும் மேலதானே புழப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒட்டேரி என்ன சொன்னார்னா, என்னண்டா நீ என்னடா சொல்றது, நான் அப்படிதான்டா அவனை அடிப்பேன், விட்டா உன்னே அடிப்பேன்டான்ட்டு ஒட்டேரி சிவா 2 பேர்த்தையும் மறைச்சிட்டு இருந்தாரு. இதை பார்த்துட்டு பயந்து போன கவிதை கோபால் என்ன பண்றாருனா நைட்டு அழுந்துட்டு போய் ஸ்மால் பாஸ் என்னை வெளியே விட்டுருங்க, நான் போயிடுறேன், இவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான், என்ன அடிக்கும் அப்படின்ட்டு அழுதுட்டு ஸ்மால் பாஸ்ட ரிக்வஸ்ட் விட்டுட்டு என்னை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில சுவிதின்றவங்க காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்க. காப்பி குடிச்சிட்டு எல்லா கண்டஸ்டனும் சோப்பாலோ பண்ணிருந்தாங்க. உட்காந்துட்டு போது சுவிதி ரொம்ப டென்ஷன் வந்துருப்பாங்க போல இருக்கு, நீங்க ஜில்ல வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்ட்டு பிரபா மேல ரொம்ப டென்ஷனா வந்துருப்பாங்க போல இருக்கு. அதை பார்த்துட்டு பிரபா நீ எதுக்கு டென்ஷனா இருக்க, ஏனாவது வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்றியா நீ அப்படின்ட்டு பிரபா கேட்க, ஆமாடா உன்னால்தான் வெளியே போனா அப்படின்னு நீ சொல்லிடுறீங்க. 2 பேருக்கு சண்டையாவ வெளிக்கடை கண்டஸ்டன் 2 பேரும் வந்தாங்க இல்லையா, ஓட்டேரி நிறைய அப்புறம் அந்த இந்துன்றவங்க அவங்க 2 பேரும் கேட்க போய்
ஸ்ருதிக்கும் அந்த வயலுக்காரர் கண்டஸ்டன் 2 பேத்துக்கு சண்டையாகி அவல்லாம பேசிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து ஓட்டியாய் சிவாட்டக்க 2 பேரும் சண்டை பயமா போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன மாமா வேலை பார்க்கறா உள்ள வந்து யாரா அப்படின்னு சொல்லி வந்து ஓட்டை சிவாய் கேட்டுருவாங்க. இதை பார்த்துட்டு நீ எப்படி அவனை சொல்லலாம் மாமா அதை பார்க்குற மாதிரி இருக்கு அவனை பார்த்தா அவனுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு வயலுக்காரர் கண்டஸ்டன் இருக்காங்களா அவங்க எது நீ எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்ருதிட்ட கேட்க திரும்பி இவங்க 2 பேத்து சந்தையாகி வெட்டி மாற்றி கத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருந்தா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஓட்டே சிவாய் தான் சான்ஸ்ன்ட்டு அவன் நடிக்கிறா. அவன் வந்து மயக்கினா போடல அப்படின்ட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடியே இந்த குட்டி ஏஞ்சல்னு ஒரு கப்புள் இருந்துச்சு இல்லையா, அந்த கப்புள் வந்து குட்டி ஏஞ்சல்லாம் அவங்க ஒருத்தர் வந்து வெளியேறிட்டாங்க. அதை வந்து ஸ்மார்ட் பாஸ் இவங்க வெளியே போவேன் சீக்ரெட் ரூம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சீக்ரெட் ரூம்குள்ள அவங்களாம் உள்ள விட்டுட்டு நீங்கள் உட்காந்து ஷோ பாருங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்க உள்ள விட்டுட்டாங்க. உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இந்துன்ற ஒரு கண்டஸ்டண்டும் அப்புறம் இவங்களோட ஆள் ஒருத்தர் இருக்காங்களா அவங்க 2 பேத்துக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. இவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் போட்டுருந்தாங்க. இதை பார்த்துட்டு காண்டான அவங்க இப்படி போகுதா கதை அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது ஸ்மால் பாஸா பிக் பாஸா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ என்ன வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.